தமிழ் துகளின் அன்பு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற கதை நட்பு. இரண்டு நண்பர்கள், ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், ஒன்றாவே படித்தாங்க. ரெண்டு பேரும் ஒன்றாவே இராணுவத்தில் பணியில் சேர்ந்தாங்க, இராணுவ வீரர்கள். அப்போது ஒரு முறை எதிரி நாட்டோட ஒரு சண்டை வருது. ரெண்டு நண்பர்களுமே அந்த சண்டையில் ஈடுபடுறாங்க. அப்போது எதிரிகளுடைய தாக்குதலில் நண்பன் குண்டடிபட்டு கீழே விழுந்துட்டான். அப்போது இவங்க மறைந்திருந்து தாக்கிக்கிட்டு இருக்காங்க. அவன் கீழே விழுந்ததை இந்த நண்பன் பார்த்துட்டான். உயர் அதிகாரிகிட்ட போய் சொல்கிறான், என்னுடைய நண்பன் அங்கே அடிபட்டு கீழே கிடக்கிறான், நான் போய் அவனை எப்படியாவது தூக்கிட்டு வரணும். அப்போ அந்த அதிகாரி சொல்கிறார், இங்கே நம்ம மறைஞ்சிருந்து தாக்குறது தான் புத்திசாலித்தனம். இப்போ நீ போனால் உன் நண்பனை காப்பாற்ற முடியாது, உன்னையும் காப்பாற்ற முடியாது, அதனால் நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவன் கேட்கல. இல்லை, நான் போய் என் நண்பனை எப்படியாவது இங்கே தூக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு திரும்ப திரும்ப வற்புறுத்தி கேட்குறான். அப்போ அந்த உயர் அதிகாரியும் நீ சொன்னால் கேட்க மாட்டான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி உன் விருப்பம், ஆனால் இது ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை, நீ தான் புரிஞ்சுக்கணும், பாதுகாப்பாக பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடு. இப்போ இவனும் கஷ்டப்பட்டு போய் அவனுடைய நண்பனை தோளில் தூக்கி போட்டு அப்படியே வர்றான். எதிரிகள் திரும்ப சுடுறாங்க. இவனுடைய கால்லையும் காயமாயிடுச்சு. ஆனால் அந்த காயத்தோடு எப்படியோ தப்பிச்சு வந்துட்டான். வந்து பார்க்குறாங்க, அந்த அதிகாரிகள் எல்லாம் வந்து பார்க்குறாங்க, அந்த நண்பனை சோதிச்சு பார்க்குறாங்க, அவன் இறந்து போயிட்டான். அப்போ அவர் சொல்கிறார், இப்போ நான் தான் முதலே சொன்னேனே, இப்போ நீ போய் உன் நண்பனையும் இறந்து போயிட்டான், காப்பாற்ற முடியல, உனக்கு வேற இப்போ காலில் அடிபட்டுருக்கு, நல்ல வேலை காலில் அடிபட்டுச்சு, இல்லைன்னா நீயும் உயிரை இழக்கிற மாதிரி ஆயிருக்குமே, இப்போ நீ போய் ஒரு பிரயோஜனமும் இல்லையே அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவன் சொல்கிறான், ஐயா நான் போகும்போது என் நண்பன் உயிரோடு தான் இருந்தான், என்னை பார்த்ததும் அவன் முகத்தில் அவ்வளோ மகிழ்ச்சி, என்னை காப்பாற்றுறதுக்கு எப்படியும் என் நண்பன் நீ வருவ அப்படின்னு நான் எதிர்பார்ப்போடு இருந்தேன், நான் நினச்ச மாதிரியே நீ வந்துட்ட அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டான். வர்ற வழியில் தான் இறந்து போயிட்டானே தவிர என் நண்பனுடைய நம்பிக்கை, நான் வருவேன் அப்படின்னு அவன் என் மேலே வச்சுருந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றிட்டேன், அதனால் நான் போய் அவனை காப்பாற்றினது, கூட்டு வந்தது சரிதான், என்னால் காப்பாற்ற முடியாட்டா கூட அவனுடைய நம்பிக்கையை நான் காப்பாற்றிருக்கேன், எங்கள் நட்பு அந்த மாதிரியான நட்பு அப்படின்னு சொல்கிறேன். அப்போது ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன். நண்பனுடைய உள்ளத்தை புரிஞ்சுக்கிட்டு எப்படி நட்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நன்றி.